அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு வாரம் ஆயாச்சு. இன்றைக்கி ஃப்ரெண்டு மீன் வாங்கி கொடுத்துருக்காங்க. போட்டு மீன். அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு வந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எனக்கு வெலை மீனுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நான் வெலை மீன், அப்போ ஒரு பாறை மீன் தான் 4 5 2 4 6 வெலை மீன். விலைக்கு எப்படி கொள்ளாமா? ஒரு பாறை மீன், மஞ்சப்பாறை, இது அழகாக இருக்கும். இந்த மஞ்சப்பாறை மீன். அதுக்கப்புறம் இது இந்த பூ மீனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மீனுக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இது என்ன மீனுன்னு. நான் இது அதிகமாக வாங்கினது கிடையாது. நான் நவர மீனுன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன், மட்டன், பீஃபோட எனக்கு மீனுன்னா தான் ரொம்பவே பிடிக்கும். மீன் தான் நமக்கு அழுக்கவே செய்யாது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இவ்வளோ மீனும் 500 ரூபா. எப்படி கொள்ளாமா விலைக்கு? எப்படி அவங்க கம்மி பண்ணி தான் எனக்கு கொடுப்பாங்க. எப்படி ஜாஸ்தியாக எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. மீன் கிடச்சதா, பைசா கொடுக்குறது ரெண்டாமது. மீன் கிடச்சதா, அதுதான் முக்கியம். மீனை என்ன செய்யணும்? நல்லா க்ளீன் பண்ணி வறுத்தரைச்சி மிளகு கறி வைக்கலாம், பச்சை கறி வைக்கலாம், ரோஸ்ட்டு பண்ணாமல் தேங்காய் அரைச்சி கறி வைக்கலாம், மிளகும் புளி வைக்கலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இந்த புட்டு, மீன் கறியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ 2-3 காலையில் வேலையில் எனக்கு முடிஞ்சுது. இப்போ 2-3 மீன் எடுத்து நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன். இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுக்கு 2-3 எடுக்க வேண்டியது தான். ஒரு கவரில் ஒரு 3 போட்டு வச்சாச்சு. அடுத்தது இதில் போட்டு வச்சிடலாம். எல்லாம் ஒவ்வொரு பாக்ஸில் 2 பீஸு 3 பீஸ் அப்படி போட்டு வச்சுன்னா, மொத்தமாக வைக்காமல் வச்சாச்சுன்னா நமக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. மூணு பார்சல் போட்டு வச்சாச்சு. எப்படி ஒரு வாரத்துக்கு மீன் இருக்குது. இதில் 2 தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் நிறைய மீனெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக தனித்தனியாக எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு இருக்கும். நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் எடுக்கும்போது எல்லாம் மொத்தமாக எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி முழுகிற அளவுக்கு நம்ம வச்சிட்டோன்னா எப்படி எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மீன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இந்த பூச்சை வேறு குடஞ்சிட்டே இருங்க பாருங்க, சண்டை போடுது. மறக்காமல் நம்ம சேனலையும் கூட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.